Exercise 2.5 first problem using mathematical induction. Mathematical induction use பண்ணி இத என்ன பண்ண போறோம் solve பண்ண போறோம். First in பாத்தீங்கன்னா full cube ல இருக்கு 1 cube plus 2 cube plus 3 cube plus up to etc. n cube is equal to n square into n plus 1 the whole square divided by 4 for all n belongs to capital N. சரிங்களா, இத நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட போறோம். சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமோட சொல்யூஷன் क्वेश्चनல இதுதான் கொடுத்திருந்தாங்க. எப்பவுமே நம்ம என்ன பண்ணனும், ஃபர்ஸ்ட் எடுத்தோனே p of n is equal to 1 cube divided by 4. சரிங்களா, கொடுத்த ஸ்டேட்மென்ட்டை p of n அப்படினு எடுத்துட்டோம். ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா n is equal to 1 அப்ளை பண்ணுறோம். LHS செக் பண்ணுறேன். LHS பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 cube plus 2 cube போட்டிருக்கோம்ல, இது வந்து which implies கூட போட்டுக்கலாம், ரெண்டு ஈக்குவல் போடக்கூடாது. இப்போ இது LHS பார்ட் RHS பார்ட். LHS பார்ட்டில் n இருக்கிற இடத்துல நான் 1 போட்டேன் அப்படின்னா 1 power 3 LHS of p of 1 is equal to 1 power 3 which is obviously 1. சரிங்களா, next RHS of p of 1 is equal to, இப்போ இங்கே n இருக்கிற இடம்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 square 1 plus 1 the whole square the whole divided by 4. 1 square வேல்யூ 1 தான். ஸ்கொயர்னா என்னம்மா 1 into 1 2ன்றதால 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 3னா into 1 மறுபடியும் 1 வரும். சரிங்களா, அடுத்தது 1 plus 1 2. அப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னா என்ன, 2 into 2 2 2s are 4 4 divided by 4 4 1s are 4 divided by 4 கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 1. அப்போ LHSம் RHSம் என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. LHS is equal to RHS, therefore P of 1 is true. சரிங்களா, அடுத்து ஸ்டெப் நம்பர் 2 n is equal to k அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம். therefore p of k is true. ட்ரூன்னு சொல்லி தான் நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷனில் n இருக்கிற இடம்லாம் கேவாக மாறும். அப்போ 1 cube plus 2 cube plus up to etc. n cube k cube k square k plus 1 the whole square divided by 4. சரிங்களா, இது ப்ரூவாக இருக்குன்னு சொல்லி நம்மளாம் எடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். அடுத்து ஸ்டெப் நம்பர் 3 n is equal to k plus 1 அப்படின்னு எடுக்க போகிறோம். n is equal to k plus 1 அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா to prove that நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 cube 2 cube plus up to etc. n k plus 1 the whole cube is equal to k plus 1 the whole square k plus 2 the whole square divided by 4. இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் n எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்னவாகும் அப்படின்னா k plus 1 k plus 1ன்னு மாறும். இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணி காட்டணும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கிறேன். LHSனால் இந்த பார்ட். LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன். 1 cube 2 cube plus up to etc. k cube plus k plus 1 the whole cubeன்னு எழுதலாமா. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 1 க்யூப்லேருந்து k க்யூப் வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம ஆல்ரெடி அஸ்யூம் பண்ணி ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்முக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி வேணால் p of kன்னு கூட எழுதிக்கோங்க. இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய டேர்முக்கு நான் p of kன்னு எழுதியிருக்கேன். ரிமைனிங் இருக்கக்கூடியது k plus 1 the whole cube. இப்போ இந்த p of k அப்படின்றது நம்ம என்ன அசம்ஷன் பண்ணியிருக்கோம், k ஸ்கொயர் k plus 1 the whole square divided by 4 plus இங்கே இருக்கக்கூடிய
k plus 1 the whole cube. Cross multiply பண்ண அப்படின்னா k square k plus 1 the whole square plus 4 multiple வரும் k plus 1 the whole cube divided by 4. நெக்ஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா k plus 1 the whole square காமனாக இருக்கிறதால k plus 1 the whole square வெளியில் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் இதில் k square இருக்கும். செகண்ட் டேர்மில் 4 into k plus 1 இருக்கும். சரிங்களா, இங்கே க்யூப் இருக்குது, ஸ்கொயரை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 1 இருக்கும். டிவைடட் பை 4. k plus 1 the whole square into k square plus இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் 4k plus 1 divided by 4. k plus 1 the whole square இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 4k plus 4 ones are 4ன்னு வரும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த k ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ் 4க்கு பதிலாக நான் k plus 2 the whole ஸ்கொயர்ன்னு போடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா k plus 2 the whole ஸ்கொயர் அப்படின்றது a plus b the whole ஸ்கொயரில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab பண்ணும்போது 4k வரும், b ஸ்கொயர் பண்ணும்போது 4 வரும். சரிங்களா, இந்த வேல்யூ தான் நமக்கு இப்போ இங்கே வந்திருக்கு. நம்ம இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா k plus 2 the whole ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இப்போ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் எழுதிடும். டு ப்ரூவ் தட்னு சொல்லி k plus 1 the whole ஸ்கொயர் k plus 2 the whole ஸ்கொயர் டிவைடட் பை 4 அதுதான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த டேர்ம் கொண்டு வந்துட்டோம். அப்போ therefore p of k plus 1 is true. லாஸ்ட்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடியதை அந்த 1 cube plus 2 cube plus n cube. Therefore 1 cube plus 2 cube plus up to etc. n cube is equal to n square n plus 1 the whole square divided by 4. n is belongs to capital N அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா போதும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட்டை p of n அப்படின்னு எடுத்தோம். ஸ்டெப் நம்பர் 1 n is equal to 1 அப்ளை பண்ணோம். LHSம் RHSம் ஈக்குவலாக இருந்தது. ஸ்டெப் நம்பர் 2 n is equal to kன்னு அப்ளை பண்ணும்போது p of k வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் அசம்ஷன் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் உருவாக்கணும். ஸ்டெப் நம்பர் 3ல் n is equal to k plus 1 அப்படின்னு எடுத்துகிட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத எழுதி LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம். லாஸ்ட்டாக இந்த p of k plus 1 ட்ரூவாக இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக எடுத்து எழுதிடுவோம். Next example 2.37. Show by the principle of mathematical induction that 2 power 3n minus 1 is divisible by 7 for all n belongs to capital N. இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸசைஸ் பார்த்தோம். எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம சால்வ் பண்ணி காட்டியிருந்தோம். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 power 3n minus 1 வந்து divisible by 7 இருக்கும் அப்படின்னு சொல்லி மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மூலயமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். ப்ரொசீஜர் எல்லாமே அதே தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு p of n அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். n is equal to 1க்கு ட்ரூவாக இருக்கா அப்படின்றது செக் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே இந்த ஃபார்முலாவில் n எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 1 அப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து 7 வரும். இது 2 power 3 அப்படின்னா 2 into 2 into 2 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 4 2s are 8. அப்போ 8 minus 1 அப்போ 7. 7 is divisible by 7. But that is p of 1 is true. Let us assume that the statement is true. நம்ம எப்பவும் போல் n is equal to kன்றது ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மள தான் அசியூம் பண்ணுவோம். அதே மாதிரி இதுலேயும் n is equal to k வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணும்போது p of k is true. We assume n இருக்கிற இடம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், k போடுவோம். அப்போ divisible by 7. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை மல்டிபிள் ஆகக்கூடியதை ஒரு வேரியபிள் வச்சு டினோட் பண்ணுறாங்க. m அப்படின்ற வேரியபிள் வச்சு டினோட் பண்ணியிருக்காங்க. To prove that p of k plus 1 is true. அப்போ n நம்ம n இருக்கிற இடம்லாம் என்ன பண்ணுவோம், k plus 1 அப்படின்னு போடுவோம். இதில் என்ன பண்ணுறாங்க, உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 3k 3 ones are
3 அப்படின்னு வரும். இப்போ x பவர் m ப்ளஸ் n அப்படின்றதுனா நம்ம x பவர் m இன்ட்டு எக்ஸ் பவர் என்னன்னு எழுதலாம். சரிங்களா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2 பவர் 3யோட வேல்யூ 8. இந்த 8ஐ 7 + 1 அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த 2 பவர் 3kவை 7ஓட ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. தென் 1ஓட ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 2 பவர் 3k இன்ட்டு 7 ப்ளஸ் 2 பவர் 3k மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய -1. இது பார்த்திங்கன்னா நம்ம n = k அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ண ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரூஃப். அப்போ அதுக்கு வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 7m அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த ரெண்டு டேர்ம்லையுமே 7 வந்து காமனாக இருக்கிறதால வெளியில் எடுத்துகிட்டு ரிமைனிங் பார்ட்லாம் எடுத்திருக்காங்க. therefore which is divisible by 7. p of k plus 1 is true. p of k வந்து ட்ரூவாக இருக்கும்போது p of k plus 1 என்னவாக இருக்குது, ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு therefore p of n is true for all n belongs to capital N. ப்ரொசீஜர் எல்லாமே அதுதான். ஃபஸ்ட்டு p of n அப்படின்னு எடுத்தோம், n-க்கு செக் பண்ணோம், n = 1க்கு செக் பண்ணோம். தென் n = k வந்து ட்ரூவாக இருக்குன்னு அசம்ஷன் பண்ணி n = k + 1 ட்ரூ பண்ணி காட்டணும். ஜென்ரலாக ட்ரூவாக இருக்கிறதுனால n டேர்ம்ஸுக்கும் அது ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணுறாங்க.